சொர்க்கம் சொர்க்கம் இன்னி உண்டோ சொர்க்கம். உனக்கு என்ன பைத்தியமா? உன் புத்தி குத்தி மழகி போயிடுச்சா? சொன்ன நாக்க அறுத்துட்டு வந்து நிக்காம அவ சொன்னதுக்கு போய் தலையாட்டிட்டு வந்து நிக்கிற. அந்த ராட்சசி என்ன வேணாலும் செய்வான்னு உனக்கே நல்லா தெரியும். வெள்ளிக்கிழமை அதுமா சுமங்கலியோட தாலி அறுக்கணும்னு சொல்லிருக்கா. அதுக்கு போய் ஒத்துட்டு வந்து நிக்கிற. அவளும் சுமங்கலி தானே, எப்படி இதை அவுக்குறான்னு நான் பாக்குறேன். முடிச்சு அவ அவுக்கணும், மீதி 2 முடிச்சு அவங்க அண்ணன் தானே அவுக்கணும். கூட்டிட்டு வரட்டும், அந்த ஆள் என்ன முடிவு பண்ணிருக்காருன்றதையும் பாத்துருவோம். இது என்ன விளையாட்டு சமாச்சாரமா காஞ்சனா? ஏமா நானா இதை எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன்? அவர் அருமை தகிச்சு தானே இதை எடுக்கணும்னு ஆசைப்படுறா. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? வரட்டும், அவ அங்க அண்ணனை கூட்டிட்டு வரட்டும், அந்த ஆள் என்ன முடிவு பண்ணிருக்காருன்றதையும் பாத்துடலாம். இல்ல இதை எடுக்கிறதுல அவருக்கும் இஷ்டம்னா எடுத்துட்டு போட்டோமா, எடுத்துட்டு போட்டோம். அது என் தலையெழுத்து நினைச்சிட்டு போற என்ன இப்போ? நான் சொல்றேனே நீங்க தப்பா நினைச்சா கூட பரவாயில்ல மேடம். என் மனசுல பட்டதை நான் சொல்லிடுறேன். உங்களுக்கும் காஞ்சனாவுக்கும் 1000 கருத்து மோதல்கள் இருக்கலாம். அதுக்காக நீங்க இப்ப எடுத்திருக்க முடிவு ரொம்ப மிக மிக தப்பானது. நீங்க ஒரு சுமங்கலி, அவங்களும் ஒரு சுமங்கலி. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு கல்யாணம் ஆன அதே கோயில வச்சு உங்க கையால அவங்க தாலியை கட்டணுங்கிறது ரொம்ப அநியாயம் மேடம். ஆனா எனக்கு அதான் நியாயம். நீங்க என்னமோ சுமங்கலி அது இதுன்னு புரியாத வார்த்தையெல்லாம் சொல்றீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த தாலி சென்டிமெண்ட் எல்லாம் கிடையாது. ஆனா காஞ்சனா அப்படி இல்ல. அவ கழுத்துல இருக்கிற அந்த கயிறை கழட்டிட்டா அவளோட திமிர் தானா அடங்கிடும். அதுக்காகத்தான் இந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்ய போறேன். இதுக்கு உங்க அண்ணன் ஒத்துக்கணுமே. எங்க அண்ணன் ஒத்துக்கிட்டா எனக்கு என்ன, ஒத்துக்கலனா எனக்கு என்ன? மரியாதைக்கு ஒரு வார்த்தை கூப்பிட போறேன். வந்தா சரி, வரலனா காஞ்சனா கழுத்துல இருக்கிற அந்த 3 முடிச்சியும் நானே அவுத்து போட்டுடுறேன். முடிஞ்சா அவுக்குறேன், இல்லன்னா அறுத்துடுறேன். ஆக மொத்தம் நான் சொன்ன நாள்ல காஞ்சனா கழுத்துல எங்க அண்ணன் கட்டின தாலி இருக்காது. அத அந்த வெக்காளி அம்மனே கூட தடுக்க முடியாது. இவளே ஒரு சண்டிராணி, இவகிட்ட போய் நியாய அநியாயத்தை பத்தி பேசிட்டு இருக்க. அதுக்காக நம்ம கண்ணு முன்னாடி நடக்கிற அநியாயத்தை வேடிக்கை பார்க்க சொல்றியா? ஊதுற சங்க ஊதி வைப்போம். அது நல்லது நடந்தாலும் சரி, கெட்டது நடந்தாலும் சரி. செல்வா, உங்க அப்பாவை எங்கேயாவது பாத்தியா? சீக்கிரமா வரேன்னு சொல்லிட்டு போனாரு, இன்னும் காணோம். அது அப்பாவை வந்து B3 போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருக்காங்கம்மா. என்னடா சொல்ற? அவர் ஏன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காரு? அங்கேயும் போய் உட்கார்ந்து இருக்காரு. என்ன தப்பு பண்ணாரு? என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும் அவர் என்ன தப்பு பண்ணாரோ? எனக்கே என் ஃப்ரெண்ட் சொல்லி தான் தெரியும் அவர் போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காந்துட்டு இருக்கிறது. உனக்கு ஏதோ தெரிஞ்சுக்கணும்னா நீ ஸ்டேஷன்ல போய் கேட்டுக்கோமா. சும்மா உட்கார வைப்பாங்க? இவர் ஏதோ பண்ணிருப்பாரு. போ நீ அங்கே போய் கேட்டுக்கோ. டேய், நான் எப்படிடா போலீஸ் ஸ்டேஷனுக்கு தனியா போறது? நீயும் என் கூட வா. நான் போய் இந்த வயசுல போலீஸ் ஸ்டேஷன்லாம் வந்துக்கிட்டு என் ஃபியூச்சரே போயிடுமா? அப்புறம் நாளைக்கு எனக்கு ஒரு வேலை கூட கிடைக்காது. நானா வரல, நீ வேணா போயிட்டு வா. சரிப்பா, நீ எல்லாம் அங்க வராத. நானே போய் உங்க அப்பாவை பாக்குறேன். செல்வா, சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன், சாப்பிட்டுட்டு படுப்பா. சாப்பிடாம படுத்துறாத. நான் போய் உங்க அப்பாவை பார்த்துட்டு வரேன். எதுக்கு அவங்க 2 பேரும் வெயிட் பண்ண வச்சிருக்க? ஐயா கூப்பிடாரு, போங்க. இவரோட சைக்கிள் அந்த பெரியவர் திருடிட்டு வந்தார், அதான் கூட்டிட்டு வந்திருக்காரு சார். அப்படியா? ஆமா சார், என்னோட சைக்கிளை மளிகை கடை வாசல்ல நிறுத்திட்டு ஜாமான் வாங்கிட்டு இருந்தேன் சார். அந்த நேரம் பார்த்து என் சைக்கிளை இவரு திருடிட்டு போயிட்டு இருந்தா சார். அப்புறம் நான் விரட்டி பிடிச்சேன் சார். என்ன பெரியவரே, நீங்க தான் சைக்கிள் திருடுனீங்களா? நான் திருடல சார். அப்புறம் எப்படி சைக்கிள் உங்கள்கிட்ட வந்தது? நீங்க தான் சைக்கிளை வச்சிருந்தா சொல்றாங்க. ஆமா சார், எங்கிட்ட இருந்து தான் சைக்கிளை பிடிச்சாங்க. ஆனா நான் திருடல சார். என்னங்க விளையாடுறீங்களா? நல்லா கேளுங்க சார். யோ, உனக்கு உன் சைக்கிள் கிடைச்சிருச்சு இல்ல, எடுத்துட்டு கிளம்பி. நீ இவருக்கு தண்டனை கிடையாது சார். யோ, அது எங்க வேலை? கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சேன்னு வையி, உன் சைக்கிள் கிடைக்கிறதுக்கு 6 மாசம் ஆகும். அலையிறியா? வேணாம் சார். எடுத்துட்டு கிளம்பு போ. வரேன் சார். பெரியவரை உட்காருங்க. பரவாயில்ல சார்.
அட பரவாயில்ல, உட்காருங்க பெரியவரை. பெரியவரை, உங்கள் பேர் என்ன? சீனிவாசன். எங்கே வேலை? சைதாப்பேட்டை தாலுகா ஆஃபீஸில் செக்ஷன் ஹெட்டாக இருக்கேன். இதுக்கு முன்னாடி எங்கே வேலை பார்த்தீங்க? 14 வருஷத்துக்கு முன்னால் விருத்தாச்சலம் தாலுகா ஆஃபீஸில் ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக இருந்தேன். நீங்கள் அங்கே தான் வேலை பார்த்தீங்கன்னு நான் எப்படி நம்புறது? உங்கள் கூட வேலை பார்த்த யாராவது பேர் சொல்ல முடியுமா? ராமச்சந்திரன் ஒரு தாசில்தார் இருந்தார் சார். பத்மநாபன் ஒரு செக்ஷன் ஹெட் இருந்தார். இது தவிர உங்கள் கூட வேலை பார்த்தவர் வேறு யாராவது பேர்? கலிய பெருமாள்னு ஒரு பியூன் இருந்தார். இப்போ என்ன பாருங்க, உங்களுக்கு என்ன தெரியுதா? தெரியலையே. அந்த கலிய பெருமாளுக்கு கூட வீரமணின்னு ஒரு பையன் இருந்தானே, அந்த பையனுக்கு கூட பிஏ ஃபைனல் எக்ஸாம் பணம் கட்ட முடியாமல் நீங்கள் கட்டினீங்களே சார், அந்த வீரமணி நான் தான் சார். அப்படியா? ஆமாம் சார். ரொம்ப சந்தோஷம் சார். என்ன சார் என்ன போய் சார் அது இதுன்னு சொல்லிட்டு, நான் டிபார்ட்மெண்ட்டில் இன்றைக்கி இன்ஸ்பெக்டராக இருக்கேன்னா அதுக்கு நீங்கள் தானே சார் காரணம். நான் உங்கள் பையன் மாதிரி தானே சார். எங்கள் அப்பா உயிரோடு இருந்த வரைக்கும் உங்களை பற்றி அடிக்கடி பேசிகிட்டு இருப்பார் சார். அப்படிப்பட்ட நீங்கள் சைக்கிளெல்லாம் என்னால் நம்பவே முடியல சார். இதே இது வேறு ஸ்டேஷனாக இருந்தால் விவகாரமாக இருக்கும் சார். உங்கள் நல்ல நேரம் என் ஸ்டேஷனில் வந்து மாட்டியிருக்கீங்க. எல்லாம் என் தலையெழுத்துப்பா. நான் பாட்டில் ரோட்டில் வந்துக்கிட்டு இருந்தேன். திடீர்னு என் பையன் வந்து இந்த சைக்கிளை என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டான். அப்புறம் இந்த கும்பல் வந்து என்னை பிடிச்சி ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு வந்துடுச்சு. என் பையனால் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் சேருது. உங்களுக்கு போய் இப்படி ஒரு பையனா சார்? எல்லாம் சாகவாசம் சரியில்லாமல் தான் இந்த மாதிரி பசங்க கெட்டு போயிடுறாங்க. ஒரு பணக்கார வீட்டு பையன் செல்ஃபோனை திருடிட்டு இப்போ உள்ளே இருக்கான் சார். சார், உங்கள் பையனை முடிஞ்சால் நீங்கள் திருத்தி பாருங்கள், இல்லைன்னா என் பொறுப்பில் விடுங்க, நான் அவனை சரி பண்ணுறேன். யார் சொல்லியும் திருந்த மாட்டான்ப்பா. அவனே திருந்தினா தான் உண்டு. ஆனால் அதுக்குள்ளே காலம் கடந்துடும். சரி, நான் போகலாமா? இருங்க சார், ஒரு நிமிஷம். என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். அடடா, நீ என்னப்பா என் காலில் விளாட? நல்லா இருப்பா. உங்கள் அப்பாவோட நல்ல குணத்துக்கு உனக்கு ஒரு குறவும் வர. நல்லா இருப்பா. ரொம்ப தேங்க்ஸ் சார். பாரு, என்ன சாந்தா என்னங்க இதெல்லாம்? அம்மா, நீங்கள் எப்படி இருக்கீங்கம்மா? நான் முன்னாடி பார்க்கும்போது எப்படி இருந்தீங்களோ அப்படியே இருக்கீங்கம்மா. நீங்க யாருன்னு தெரியலையே. என்ன சாந்தா, மறந்துட்டியா? நம்ம விருத்தாச்சலத்தில் இருக்கிறப்போ தாலுகா ஆஃபீஸ் பின் கலிய பெருமாள்னு ஒருத்தர் வீட்டுக்கு வருவாரு. யாரு? நீ கூட மார்க்கெட்டுக்கு போ, கடைக்கு போன்னு விரட்டுவேன், நான் கூட தப்புன்னு திட்டுவேனே. ஆமா, அந்த நல்ல மனுஷன் கலிய பெருமாளோட மகன் தான் இவரு. அப்படியா? ஆமாங்கம்மா. ரொம்ப சந்தோஷம். சின்ன வயசுல பார்த்ததே அடையாளம் தெரியல. டைம் கிடைக்கும் போது வீட்டுக்கு வாயேன்பா. அவசியம் வர்றேம்மா. கண்டிப்பா மறக்காம வா. கண்டிப்பா வரேன்ப்பா. வாங்க சார், வாங்கம்மா. செல்வா, உங்க அப்பா ஏதோ தப்பு பண்ணிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் உட்கார்ந்துருக்காருன்னு சொன்னியே. நானும் பதறி அடிச்சு போய் பாக்குறேன். அங்கே எஸ்ஐ உங்க அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்காருடா. ஏங்க, 5 நிமிஷத்துல உங்களுக்கு காஃபி போட்டு கொண்டு வரேன். அப்பா, உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே? கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாம நீ தப்பிக்கிறதுக்கு என்ன சிக்க வச்ச. ஆனா கடவுள் என் மேல இறக்கப்பட்டு என்ன தப்பிக்க வச்சுட்டாரு. எப்பவுமே இதே மாதிரி தப்பிச்சு விடலான்னு நினைக்காத. இது எப்பவும் ஒரே மாதிரி இருக்காது. நீ பண்ற தில்லு முள்ளெல்லாம் உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சும் அதோட பின் விளைவுகளை உணராம உனக்கு அவ சப்போர்ட் பண்றா. ஆனா அது அவளுக்கு ஒரு நாள் புரியறப்போ ரொம்ப வேதனைப்படுவா. எனக்காக வேணாண்டா, அவளுக்காகவாவது நீ உன்னை திருத்திக்கோ. முயற்சி பண்றோம். ஏமா, அந்த சிரிக்கு தான் திமிரெடுத்து போய் தாலி கழட்டி கொடுன்னு சொன்னானா நீ அதுக்கு சரின்னு சமைச்சிட்டு வந்து நிக்கிறியே. அவளுக்கு தான் வாழ்க்கையில புருஷன் தாலின்னு எதுவுமே கிடையாது. அவ பொம்பளை லிஸ்ட்லயே கிடையாது. அவ சொன்னான்னு இரு, அந்த சிறுக்கிய 2ல 1 பாத்துட்டு வர்றேன். வேண்டானே, இது அவ எனக்கு போட்ட சவால் இல்ல, அவ அவளுக்கே போட்டுக்கிட்ட சவால்.
அவ தலைகீழ நின்னாலும் இந்த விஷயத்துல அவளால என்ன ஜெயிக்கவே முடியாது. அது வர வெள்ளிக்கிழமை தெரிஞ்சிடும் பாருங்களேன். வெள்ளிக்கிழமை வார வாரம் வந்துட்டு தான் இருக்குது. அவெல்லாம் நம்ம விஷயத்துக்கு ஒத்து வர மாட்டாமா. அவ கைய கால உடைச்சாதான் சரிப்பட்டு வருவா. உடைச்சிட்டு போய் ஜெயிலுக்குள்ள உட்கார போறீங்களா? ஏற்கனவே உங்க குழந்தைக்கு பக்கத்துல அம்மா இல்ல, இப்ப அப்பாவும் இல்லன்னு ஆகணுமா? கொஞ்சம் பொறுமையா இருந்தா கேட்க மாட்டேங்கிறீங்களே. நீ இதுவரைக்கும் பொறுமையா இருந்திருந்து என்னத்த சாதிச்ச? சாதிப்பேன், சாதிச்சு காமிப்பேன். அண்ணே, எனக்கு நிறைய வேலை இருக்கு, கிளம்புங்க. நான் என்ன சாயந்தரம் பேசலானே, கிளம்புங்க. நாம 2 பேரும் திருச்சிக்கு போறோம். அங்க உனக்கு கல்யாணம் நடந்த உறையூர் வெக்காளி அம்மன் கோயில்ல அவ கழுத்துல இருக்கிற தாலிய கழற்ற. கேடு கெட்ட ஜென்மமே, நான் கட்டின தாலிய என் பொண்டாட்டி கழுத்துல இருந்து என்னைய கழட்ட சொல்றியா? ஹேய், ச்சே, கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? நீ கட்டின தாலிய நீ கழட்டாம ரோட்ல போறவனை விட்டா கழட்ட முடியும்? பேசாத, பேசுன குறவழி அறுத்துருவேன். ஒரு சுமங்கலியோட தாலிய அவுக்குறேன்னு சவால் விட்டு வந்துட்டு அதுக்கு என்ன வந்து வேற கூப்பிடுற? நீலாம் ஒரு பொம்பளையா? நீ ஒரு பொம்பளை தானே, உனக்கும் கல்யாணம் ஆச்சுல. உன்னோட இந்த அகங்காரத்தால் தானே உன் புருஷன் உன்னை விட்டு போனா. அதுக்கப்புறம் உன்னை நீ மாத்திக்க மாட்டியா? நான் இவ்வளவு நாள் உன்னோட சேர்ந்து பண்ண பாவம் பத்தாதுன்றியா? இதுக்கு மேலேயும் பாவம் பண்ண சொல்றியா? பண்ண பாவத்தெல்லாம் எங்க போய் தொலைக்கிறது? உன்னாலதான் இன்னி வரைக்கும் நான் காஞ்சனாவோட வாழாம இருக்கேன். உன் முகத்துல முழிக்க கூடாதுன்றதுக்காக தான் இவ்வளவு ஒதுங்கி வாழ்ந்துட்டு இருக்க. அதுக்கப்புறம் ஏன் இங்க வந்து என்ன தொந்தரவு பண்ணிட்டு இருக்க? இங்க பாரு, மரியாதையா இங்க இருந்து போயிடு. இல்ல போறேன். எனக்கு என்ன, கடைசி வரைக்கும் உன் தலையில அவளுக்கு அடிமையா இருக்கணும்னு எழுதியிருந்தா அதை யாரால மாத்த முடியும்? ஆனா நீ வராததுனால எனக்கு ஒண்ணும் கவலை இல்ல. நான் அவகிட்ட சொன்னபடி இந்த வெள்ளிக்கிழமை அதே கோயில்ல அவ கழுத்துல இருக்கிற 3 முடிச்ச கழட்டதான் போறேன். அதை யாராலையுமே தடுக்க முடியாது. தெய்வத்துக்கு முன்னாடி கட்டின தாலியே தெய்வத்துக்கு முன்னாடி அறுக்க போறாளா? நடக்கட்டும். இதுக்கு நான் அவசியம் வந்து கலந்துக்க போறேன். दुर्गा क्षमा शिवा दात्री स्वाहा स्वता नमोस्तुते जय त्वं देवी चामुण्डे जय जयन्ती मंगला काली भद्रकाली कपालिनी दुर्गा. மேடம், இவங்க தாலியை அறுக்க போறீங்க, விட்டுருங்க மேடம். விடுறதா? முடியவே முடியாது. இன்னைக்கு அவ கழுத்துல இருந்து தாலி இறங்க தான் போகுது. என்னடி குளிருதோ? குளிர் விட்டு போச்சு. ஏன் தயங்குற? வா, சொன்னது செய். நான் எதுக்குடி பயப்படணும்? என்னையும் எங்க அண்ணன் மாதிரி நினைச்சிட்டியா? இப்பவே உன் கழுத்துல இருக்கிற தாலிய தூக்கி எறிகிறேன் பாரு.
என்னாச்சு மேடம்? கை என்னாச்சு? கை ஏதோ ஷாக் அடிச்ச மாதிரி இருக்கு. சாக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது, மனப்பிரம. கையை போனா பரவாயில்ல, விடாதீங்க, முயற்சி பண்ணுங்க. இன்னைக்கு என்ன நடந்தாலும் சரி, உன் கழுத்துல இருக்கிற தாலியை கழட்டாம விட போறதில்ல. மேடம், கை என்னாச்சு மேடம்? எனக்கு கை தூக்க வரல. கையே போனா பரவாயில்ல, விடாதீங்க, முயற்சி பண்ணுங்க. என்ன அப்படியே நடுங்கி போய் நிக்கிற? வீராப்பா பேசினியே, வாடி. உனக்கு தைரியம் தான் வந்து கழட்டி பாரு, வா. ஏய், நீ என்னமோ பண்றடி? என்னமோ பண்ற நீ? நீ ஏமாத்துற, மாய மந்திரம் பண்ற. இந்த தடவை நீ தப்பிச்சிட்ட, அடுத்த தடவை நீ தப்பிக்க முடியாது, மாட்டுவ. வாங்க போலாம். மேடம், இதுக்கு தான் அப்பவே சொன்ன வேணான்னு. இதுதான் பத்தினி தர்மங்கிறது. சும்மா இருங்க, வாங்க போலாம். காஞ்சனா, மாயம்மா தான் உன்னை காப்பாத்திருக்காங்க. அவங்கள நம்பி தானமா நான் இங்க வந்தேன். நானும் உன் அண்ணனும் மாயம்மாவை போய் பார்த்தப்போ, தெய்வத்துக்கு முன்னாடி கட்டின தாலியை தெய்வத்துக்கு முன்னாடி அறுக்க போறாளா? நடக்கட்டும், இதுக்கு நான் அவசியம் வந்து கலந்துக்க போறேன். சொன்ன மாதிரி மாயம்மா தான் வந்திருக்காங்க. அவங்கதான் அவ திமிர அடக்கி அமைச்சிருக்காங்க. எனக்கு தெரியுமா, என் அம்மாவை நினைச்சு நான் உட்கார்ந்த போது திடீர்னு என் உடம்பு பூரா ஒரு சிலிர்ப்பு. அப்பவே எனக்கு தெரியும்னா என் அம்மா தான் வந்திருக்காங்கன்னு. நான் அவங்கள நம்பிதானம்மா வந்தேன். என்ன அவங்க கைவிடுவாங்களா? வாமா, அம்பாளை தரிசனம் பண்ணிட்டு போலாம்.